சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே அயர்ன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது கூட. போன் ஸ்ட்ரென்த்துக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல ராகி கார கொழுக்கட்டை, 2வது அசோகா ஹல்வா, 3வது வெண்ணெய் புட்டு. இதெல்லாமே வெல்லம், நாட்டு சர்க்கரையில பண்ணியிருக்கோம். வாயில வச்சோன்னே கரைஞ்சிடும். இதுக்கப்புறமா நிலக்கடலை பயன்படுத்தி ஒரு லட்டு பண்ண போறோம். அது சுகர் இல்லாம. சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல ராகி கார கொழுக்கட்டை பண்ண போறோம். இதில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருந்ததுனால இதை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். கணேஷ் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். 2 நாள் ஆனாலுமே பஞ்சு போல் இருக்கும். இதுக்கு முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்ட முந்திரி, அதுக்கப்புறம் நீங்கள் பீனட் கூட போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ப்ரௌனாக வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு. இது வந்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். அதையும் இதில் சேர்த்துட்டு தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாயை வந்து வறுத்து பொடி பண்ணி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் போடலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றலாம். அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க, ரொம்ப ரன்னி ஆகிடும். இப்போது ராகி மாவு 1 கப், அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்லாம் இருந்தால் கீழே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அந்த ராகி மாவு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா மாவு நல்லா வெந்துடும். இதிலையே இல்லை கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கம்பு மாவு, சோளம், திணை எல்லாமே இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்படி பண்ணும்போது க்ளூட்டன் டெவலப் ஆகும். அப்படிங்கும்போது விரிசல் விடாது. ஸோ 5 நிமிஷம் விட்டுறலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் பண்ணலாம். இது ரொம்ப ஆறிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு உருண்டைகளாக பிடிச்சு அதை வந்து நான் சின்ன ஒரு கேவிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி நான் புதுவிதமான ஒரு ஷேப் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை பண்ணலாம். நான் ஏற்கனவே பிடி கொழுக்கட்டை போட்டிருக்கேன். மணி கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய பால்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து உருளை ஷேப்பில் கூட பண்ணலாம். இதுலேயே ஸ்வீட்டும் பண்ணலாம். நீங்கள் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ராகி மாவு, வெல்லம், தேங்காய், நெய், ஏலக்காய், தேவைப்பட்ட முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். சேம் மெத்தட் தான். இதே மாதிரி 1.25 கப் தண்ணி, 1 கப் வெல்லம், 1 கப் ராகி மாவு, 1/2 கப் தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் 1 டீஸ்பூன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள். இல்லை நான் கூடிய சீக்கிரமாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சா போதும், மீடியம் ஃப்ளேமில். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பர்ஃபெக்டாக பஞ்சு போல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலெல்லாம் சொல்ல மாட்டாங்க இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாட்டி, அதுக்கப்புறம் வந்து முன்னோர்கள் சொன்னது. ராகி எல்லாம் வந்து வச்சு சாப்பிடும்போது குளிர்காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அசோகா ஹல்வா, அதுவுமே ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சிம்பிளாக ஹெல்த்தியாக அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது வந்து திருவையாறு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ட்ரெடிஷ்னலாக சுகரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. க்ரியேட்டிவ் வேர்ல்டுலேயும் போட்டிருக்கேன், உத்தமி கிச்சன்லேயும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து முதல்ல பார்த்திங்கன்னா 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம். ஒரு நல்ல மணம் வரும். லைட் ப்ரௌனாக மட்டும் மாறும். ஸோ ரொம்ப வந்து ப்ரௌனாக விட்டுறாதீங்க. ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து திரும்ப நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து
இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த பாசிப்பருப்பில் இருக்க அந்த டஸ்டெல்லாம் போகும். ஸோ இதை வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக நம்ம வடிச்சிடணும். இதுக்கப்புறமா 1 கப் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் விடணும். அப்படி விடும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்துடும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வடிச்சிருங்க. ஆனால் 1 கப்புக்கு 2.5 கப் அப்படிங்கிறது தான் சரியான அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சும் விடலாம் வெந்ததுக்கப்புறமா. இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி மசிக்க டைம் இல்லைங்கும் போது மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நீங்கள் தண்ணியோ பாலோ எதுவுமே ஊற்றக்கூடாது. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அசோகா ஹல்வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூங் தால் ஹல்வாவோட இன்னொரு வேரியேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரிச் ஆனது கூட. ஸோ சடனாக யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம கோதுமை மாவு போடுறோம். இதை வந்து நல்லா வறுக்கணும். ஒரு நல்ல மணம் வரும், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுடலாம். ஸோ இது வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது இந்த கோதுமை மாவில், இருந்தால் ஹல்வா வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நல்லா மசிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பை தனியாகவும் ரோஸ்ட் பண்ணிட்டோம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடும். ஸோ இந்த நெய்யோடு சேர்த்து வதக்கும் போது திரும்ப வந்து அந்த பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை போகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேன்லேருந்து தனியாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து குக் பண்ணணும். அப்போ தான் வாயில் வச்சோன்னா கரையும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக 1/2 கப்போட அதிகமாகவே நெய் ஊற்றுவாங்க இதுக்கு. பட் நான் வந்து குறைவாக தான் ஊற்றி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஆயில் எல்லாம் ஊற்றிடாதீங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போது வெல்லம் 1/2 கப் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 கப் போடலாம், இல்லை அப்படின்னா 1 கப் போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். வெல்லம் அப்படிங்கிறது அதிகமாக குறைவா அப்படிங்கிறது அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போது இதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக நல்லா வந்து உருகி வரும், அதாவது மெல்ட் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு திரும்ப வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரணும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து நெய் ஊற்றணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ப்ரொசீஜர். இப்போது திரும்ப ஒரு 1/4 கப் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணணும். மொத்தமாக வந்து 1/2 கப் நெய் தேவைப்படும் நான் சொன்ன மாதிரி. இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுக்கிறோம். ரொம்ப முக்கியமானது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எடிபிள். ஒரு கடுகு சைஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதனோட ஃப்ளேவர் வந்து நம்ம கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசோகா ஹல்வா அப்படிங்கிறது நம்ம பாசிப்பருப்பில் பண்ணுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு பருப்பில் கூட பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவுமே. இப்போ நம்ம முந்திரி போடுறோம். ஸோ நீங்கள் பாதாம், பிஸ்தா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ட்ரெடிஷ்னல் அது ஒரு ரெசிபி. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாமெல்லாம் அரைச்சி போடுறதுங்கிறது நம்ம ஹெல்த்துக்காக பண்ணுறது. ஸோ இதே நீங்கள் பர்ஃபி மாதிரி பண்ணலாம், லட்டு மாதிரி பண்ணலாம், ஹல்வா மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப கோல்டான பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அவனில் வச்சு சூடு பண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம சாக்லேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான அத்தனையுமே இந்த பாசிப்பருப்பில் இருக்குது.
சிம்பிளாக ஹெல்த்தியாக வெண்ணெய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிற மாதிரி இருக்கும். சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். டைமும் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட ஓகே தான். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். சேம் நீங்கள் வந்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாசிப்பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி பிடிக்காதவங்க நீங்கள் இட்லி ரைஸில் கூட பண்ணலாம். இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஊற்றிட்டு தனியாக நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு கடலைப்பருப்பை வேக வைக்கணும். இது வந்து ஓரளவுக்கு வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பேனில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. நீங்கள் தேங்காய் பாலில் கூட வேக வைக்கலாம். இப்போது நம்ம கடலைப்பருப்பை போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே அது நல்லா வெந்துடும். இப்போ மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசி 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மையாக அரைக்கணும்னு சொல்லுவோம், கரகரப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம வதக்கும் போது அது வெந்துடும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசியை போட்டுட்டு, அதாவது அரிசி மாவு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அரிசி வந்து நம்ம ஊற்றின உடனேயே அரைச்ச அரிசியை நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நம்ம கொழுக்கட்டை மாவும் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி வந்து நம்ம வேகும்போதே இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஹல்வா பதத்தில் நமக்கு ஒரு அரிசி உப்புமா மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது ஸ்வீட், அதாவது வெண்ணெய் புட்டு. அதனால் நம்ம ஸ்வீட் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கனாலும் கீழே பர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர், கல்கண்டு எது வேணாலும் போடலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 கப் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். 1.5 கப்லேருந்து 2 கப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா அப்படியே வந்து வலுவலுன்னு இருக்கும். எப்படி அரிசி ஹல்வான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து நெய் தேவையில்லை. பிடிக்கும், உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா வெல்லமெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காகணும். அதுக்காக இது வந்து பிகினர்ஸ்லேருந்து ஈவன் குழந்தை கூட இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஃபைனலாக தேங்காயும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க ப்ளைனாகவும் விடலாம். பட் அப்படி விடும்போது உங்களுக்கு வந்து அதில் அரிசி மாவு வெல்லத்தோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால ஏலக்காய் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இது 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னிங்க அப்படின்னா அது வந்து டோ மாதிரி ஆகிடும், கொழுக்கட்டை மாவு மாதிரி. நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யும் தேங்காயும் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து திக்காக வேணும்னா ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெண்ணெய் புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்லேருந்து ஆரம்பித்து ராகி, கம்பு, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு புட்டிங் மாதிரியோ இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரியோ சொல்லலாம்.
இதில் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரியை அரைச்சி மேலே வந்து தூவியும் பண்ணலாம். அதாவது ரோஸ்ட் பண்ணி அரைச்சும் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்ம வேர்க்கடலை லட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரை அதுக்கப்புறமா நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதில் அயன், கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. டெய்லி ஒன்று எடுத்துட்டால் நம்ம ஸ்கின் முதல் கொண்டு ஹேர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே சத்துக்களை கொடுக்கும். முதல்ல அரை கப் வந்து கருப்பு எள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் வெள்ளை எள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து நல்லா வெடித்து வரணும். அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லட்டு ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இது வறுத்ததுக்கப்புறமா நிலக்கடலை 1 கப் போடுறோம். நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெடித்து வரும். அந்த மாதிரி தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். இதில் நம்ம தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தோல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4 ஏலக்காய் போட்டுடலாம். அதையும் லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் அரைக்க வேணாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம், ப்ரௌன் சுகர், கருப்பட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். அதே சமயம் ரொம்பவும் ஸ்டிக்கினஸ் இருக்காது. நிலக்கடலை எள்ளில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஷேப்பில் லட்டுக்கெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. தண்ணி படாமல் பார்த்துக்கணும். டெய்லி நமக்கு ஒன்று சாப்பிடும்போது தேவையான கால்சியம், அயன் எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த லட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து மிக்கது. அதனால் ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 வந்து குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை பிடிக்கல அப்படிங்கிறவங்க குழந்தைகளுக்கு பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டு கொடுத்து பாருங்கள். அதாவது நாட்டு சர்க்கரையே சாப்பிடாத குழந்தைகளுக்கு அந்த அயன், கால்சியம், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாமே போகும். பிடிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் பிடிச்சிடலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காயை வறுத்து அரைச்சும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகி கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை வேணான்னு நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.